வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ். புக் நேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து சாப்டர் நம்பர் 1 ஜியோகிராஃபிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் த இந்தியா. நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து எப்படிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்க பிளாட்டியூலேருந்து வர ஜாக் ஃபால்ஸ் தான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸோடைய பவரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக ஊற்றுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸோடைய ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டரை வச்சு நம்ம வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் சம் கீ ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸில் என்னென்ன கீஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹவு டஸ் இந்தியாஸ் ஜியோகிராஃபிக்கல் டைவர்சிட்டி அஃபெக்ட் அவர் லைஃப். நம்மளுடைய இந்தியன் ஜியோகிராஃபிக்கல் டைவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த டிஃப்ரெண்ட்டான மவுண்டெயின், சீஸ், ஓஷியன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பற்றியும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். In 1984, Rakesh Sharma, the first Indian astronaut to go to the space, spoke with the then Prime Minister of India, Indira Gandhi. ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து ஸ்பேஸுக்கு போன ஆஸ்ட்ரோனட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா தான். அவர் எப்போ போனாருன்னு பார்த்தீங்கன்னா 1984 வந்துட்டு ஸ்பேஸ்க்கு வந்து போயிருக்காங்க. அவர் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்து அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கூட வந்து பேசியிருக்காங்க. When she asked him, how does India look from the space? He replied, "Sare jahan se hacha, better than the whole world." ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு மீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது இந்தியா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா சாரே ஜஹான் சே அச்சா. இது வந்து ஒரு ஹிந்தி வேர்டு. இந்த ஹிந்தி வேர்டுக்கு மீனிங் என்னென்னா ஹோல் வேர்ல்டுலேயே இந்த இந்தியா வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஹோல் வேர்ல்டுலேயே கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்துட்டு பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. As you go through this chapter, remember to refer the periodical to the physical map. ஸோ இந்த லெசனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் மேப் வந்துட்டு ஒரு ரிமெம்பர் பண்ணிட்டு போகலாம். India is the 7th largest country in the world and a part of Asia. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டுலே வந்துட்டு 7வது பெரிய நாடுன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்துட்டு 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவோட ஒரு பார்ட், ஏஷியன் காண்டினென்ட், இந்த ஏஷியா துணைக்கண்டத்தில் வந்து ஒரு பார்ட்டாகவும் இருக்குது. அலாங் வித் இட்ஸ் நெய்பர் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா அண்ட் மியான்மர், இட் ஃபார்ம்ஸ் த ரீஜன் நோன் ஆஸ் த இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் தனியாக இல்லாமல் அதோடைய நெய்பர் கண்ட்ரீஸும் வந்து சேர்ந்துருக்கு. என்னென்ன நெய்பர் கண்ட்ரீஸ்னு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நேபாள், பூட்டான், கீழே வந்து ஸ்ரீலங்கா, மியான்மர், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்தியாவை சரவுண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்தியா வந்துட்டு ஒரு தனி நாடு மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சப்கான்டினென்ட்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா துணைக்கண்டம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கண்டத்தில் ஒரு துணைக்கண்டம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக இல்லாமல் துணைக்கண்டத்துக்குரிய எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கிறதுனால தான் வந்து இந்தியாவை வந்துட்டு சப்கான்டினென்ட் சொல்லி சொல்கிறாங்க. Often for the purpose of discussion, we refer to 5 regions: the Great Mountain Zone, the Plain Zone of Ganga and the Indus, the Desert Region, the Southern Peninsula and the Island. ஸோ இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 5 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸை வந்து பார்க்குறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன் ஜோன், ஹிமாலயன் மவுண்டைன் ஜோன், அந்த மாதிரி நிறைய மவுண்டைன் ஜோனை வந்து பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின்ஸில் என்னென்ன பிளெயின்ஸ் பார்க்குறோன்னா கங்கா அண்ட் த இண்டஸ், கங்கை சமவெளியும் சிந்து சமவெளி, இந்த சமவெளிகளை பற்றியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் பெனிசுலா, சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெனிசுலாவும் ஐலாண்டும் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். தென் நார்த்தில் வந்து டெசர்ட் ரீஜன்ஸும் வந்து பார்க்க போகிறோம். In this chapter, we will fly over this zone, providing you with a bird's eye view of this feature and offering glimpses of what things look like in close-up at some of this place.
ஸோ இந்த பிளேஸை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு எதெல்லாம் நமக்கு க்ளோஸ்அப்பாக இருக்குது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இட் வுட் பி டிஃபிகல்ட் டு கோ ஆன் டு ஆல் திஸ் டீட்டெயில் அட் திஸ் ஸ்டேஜ் சின்ஸ் யூ வில் சூன் சி த இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் டைவர்ஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. ஆனாலும் உங்களுக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைவர்ஸ், டிஃப்ரெண்ட், அதாவது ஒவ்வொரு இனம், மதம், மொழி, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து இந்தியா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. The Himalayan mountain range stand as the natural barrier in the north, while the Thar desert and the Arabian Sea mark its western limits. ஸோ இந்தியாவோட நார்த்தில் வந்து எது வந்து நேச்சுரல் பேரியராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன் மவுண்டைன், இமயமலை வந்து ஒரு இயற்கை தடுப்பாக வந்து நார்த்தில் வந்து இருக்குது. வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட், மேலே வந்து தார் டெசர்ட்டும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் சீயும் ஒரு நேச்சுரல் பேரியராக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷனும், ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலும் இந்தியாவை வந்து ஒரு நேச்சுரல் பவுண்ட்ரி, இந்தியாவுக்கு ஒரு பவுண்ட்ரிஸாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹிமாலயாஸ், வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட், தார் டெசர்ட் அண்ட் அரேபியன் சீயும் வந்து இருக்குது. கீழே வந்து சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷனும், தென் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலும் ஒரு நேச்சுரல் பவுண்ட்ரிஸாக வந்து அமைஞ்சிருக்கு. The geographical feature create the separation between the India and the rest of the continents and have played a crucial role in the shaping India climate, culture and history. ஸோ இந்த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லேருந்தோ காண்டினென்ட்லேருந்தோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து செப்பரேட் பண்ணி வைக்குது. இது நம்ம இந்தியாவுடைய கிளைமேட்டுக்கும் கல்ச்சருக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஷேப்பை கொடுக்குறது இந்த நேச்சுரல் பவுண்ட்ரிஸ் தான். ஸோ இந்த நேச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால தான் வந்துட்டு நமக்கு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறது எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ கடல்லேருந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சைக்கிள் மூலமாக வந்துட்டு நமக்கு வந்து மழை வந்து வருது. அதே மாதிரி அந்த காற்றை வந்து இமயமலை தடுத்து தான் நமக்கு வந்து மழைப்பொழிவை வந்து கொடுக்குது. இது எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் பவுண்ட்ரிஸ் தான் வந்து ரீசனாக இருக்குது. Let us now journey together from the Himalayas to the island in the Indian Ocean and onwards to the east of India. ஸோ நம்ம வந்து ஒரு ஜேர்னி வந்து போவோம். இமயமலையிலேருந்து இந்தியன் ஓஷன்லேயும் ஈஸ்ட் சைடில் இருக்க ஐலாண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜேர்னி வந்து போவோம். The diverse color of the map already gives us sense in the geographical diversity. இந்த மாதிரி நம்ம ஜேர்னி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் வந்து தெரியும் மேப்பில். ஸோ இந்த மாதிரி வந்து இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு ஒரே மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ, ஒயிட்டாக இருக்கிற ஸ்னோ இருக்க மவுண்டெயின்ஸ் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் பிளெயின்ஸ் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் சீஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டைவர்ஸ் கண்டிஷன்ஸை வந்து நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் கலர் வந்து இண்டிகேட் பண்ணுது. Familiarize yourself with the legend on the map. The different color indicate the altitudes. இந்த நம்ம வந்துட்டு நல்லா ஃபெமிலரைஸாக இருந்தோன்னா நமக்கு இந்த மேப்பில் இருக்க டிஃப்ரெண்ட் கலர் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா டிஃப்ரெண்ட் ஆல்டிடியூடை வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். The Himalayas. Look at the length of the Himalayan range on the map. மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரேஞ்சோடைய லென்த்தை வந்து பார்க்கலாம். இட் லுக் லைக் a massive wall. இது பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் வால், அடர்ந்த வால் மாதிரி, திக்கான வால் மாதிரி இருக்குது. From the legend, can you guess the altitude at the different point of the Himalayas? நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஹிமாலயாவோடைய ஒவ்வொரு பாயிண்டோடைய ஆல்டிடியூட் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட்லேருந்து ஹிமாலயாஸ் ரேஞ்சஸ், அதாவது இமயமலை தொடர்களை வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்க பிக்சர் தான் இது. ஸோ இதோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாவோடைய லென்த் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து படர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு நார்த்லேருந்து ஈஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். In the summer, the snow on the mountain melt and freeze major rivers such as Ganga, Indus and Brahmaputra. ஸோ இப்போ சம்மரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயினில் இருக்க ஸ்னோவெல்லாம் மெல்ட் ஆகிட்டு இந்த ரிவருக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து கொடுக்கும். என்னென்ன ரிவருக்கு கொடுக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கங்கை, தென் இண்டஸ் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா, இந்த நதிகளுக்கெல்லாம் வந்து அது இல்லாமல் அதோடைய கிளை நதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை வந்து இந்த ஸ்னோவிலேருந்து தான் கிடைக்குது. These river and the tributary provide the water for drinking and farming and industrial use.
connecting with the life of hundreds of millions of people. இந்த நதிகளும் அதோட கிளை நதிகளும் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு தேவையான ட்ரிங்கிங் வாட்டர், ஃபார்மிங்க்கு தேவையான வாட்டர், இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான வாட்டர், இது எல்லாத்தையும் வந்து சப்ளை பண்ணுது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 100 millions ஆஃப் பீப்புளோடைய லைஃபுக்கு வந்துட்டு இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஹென்ஸ் த ஹிமாலயாஸ் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் வாட்டர் டவர் ஆஃப் ஏஷியா. ஏஷியாவுடைய ஒரு வாட்டர் டவர்னே சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அந்த சைடு சைனா, நேபாள், பூட்டான் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் டவர் ஆஃப் ஏஷியான்னு சொல்லியும் சொல்கிறாங்க. த ஹிமாலயாஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு மெனி கல்ச்சர்ஸ் அண்ட் பிலீஃப் சிஸ்டம்ஸ். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்ச்சருக்கும் பிலீஃப் சிஸ்டமாக வந்து நமக்கு இருக்குது. த மவுண்டைன் தெம்செல்ஃப் கன்சிடர் ஸ்கேர்ட் டெம்பிள்ஸ் அண்ட் மான்ஸ்டரிஸ் ஹாவ் பீன் பில்ட் within then attract the monk and spiritual seekers from around the world who can to pray and meditate. ஸோ இந்த மவுண்டெயினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேர்ட் பயம்புறுத்துகிற விஷயமோ டெம்பிள்ஸ் வந்து இருக்குது. மாங்க்ஸ் நிறைய சீடர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெம்பிள்ஸை வந்து கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பிரிச்சுவல் புனிதத்தன்மையும் இங்கே வந்து தேடி வராங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ப்ரே பண்ணுறதுக்கும் மெடிடேஷன்ஸ்க்காகவும் வந்துட்டு இமயமலைக்கு வந்து வராங்க. The Bhagirathi river, the major tributary of the Ganga, originate from the Kaumuk in Uttarakhand. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்க கவுமுக் என்ற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பாகிரதி ரிவர் வந்துட்டு இருக்குது. இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவுஸ் மவுத்துலேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த எட்ஜ் ஆஃப் த கங்கோத்ரி கிளேஷியர். இது எங்கே எதோட எட்ஜாக வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி கிளேஷியர், கங்கோத்ரியுடைய அந்த பனி இருக்குல்ல, அந்த பனியோடைய எட்ஜில் தான் வந்து இந்த கவுமுக்கி வந்து இருக்குது. த கிளேஷியர் இஸ் த ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் இந்தியன் ஹிமாலயாஸ். இந்த கிளேஷியர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஹிமாலயாஸில் ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டாக வந்து இருக்குது. இட் இஸ் கன்சிடர் ஸ்கேர்ட் அண்ட் அட்ராக்ட் மெனி பில்கிரிம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேர் பண்ணக்கூடிய விஷயமாகவும் அது இல்லாமல் வந்துட்டு நிறைய யாத்ரீகர்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடமாகவும் வந்து இருக்குது. கவுமுக் இஸ் ஆல்சோ பாப்புலர் ட்ரெக்கிங் டெஸ்டினேஷன். ட்ரெக்கிங்கான பாப்புலரான டெஸ்டினேஷன் எது பார்த்திங்கன்னா கவுமுக் தான். The next time you see the Ganga, remember its journey began there. கங்கா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து போகிறீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து உங்களுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். How the Himalayas were formed, an interesting story. ஹிமாலயாஸ் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பார்ப்போம். A long time ago, India was the part of much bigger landmass called கோண்டுவானா, வேர் இட் இஸ் நெய்பர் வாஸ் ஆஃப்ரிக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோண்டுவானான்ற இடத்துல இருந்து தான் வந்து இந்தியா வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதோடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோண்டுவானா. அந்த கோண்டுவானான்ற இடத்துல இருந்து தான் வந்து இந்தியா வந்து ஃபார்ம் ஆச்சு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவிலேருந்து தான், ஆஃப்ரிக்காவுக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்காவிலேருந்து செப்பரேட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர்ந்து வந்த ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா. இதுதான் வந்து இந்தியாவுடைய லேண்ட்மாஸ். இந்த லேண்ட்மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 71 million years ago இந்த லேண்ட்மாஸ் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு பக்கத்தில் இருந்தது. 55 yearsக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்வேட்டர் லைனை வந்துட்டு 38 million ago தான் வந்து இது க்ராஸ் பண்ணிவிட்டு தென் 10 million years ago வந்து இங்கே இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ப்ரெசண்ட் இந்தியா இங்கே தான் வந்துட்டு இருக்குது. ஏஷியாவோட வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி மூவ் ஆகிறதுனால தான் வந்துட்டு இந்த ஹிமாலயன் மவுண்டெயினே வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அட் சம் பாயிண்ட் இட் ப்ரோக் அவே அண்ட் ஸ்லோலி ஸ்டார்டட் மூவிங் த நார்த். கொஞ்சம் கொஞ்சமாக இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக் ஆகிட்டு நார்த்தை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிது. அபவ் 50 million years ago இட் ரீச் த லேண்ட்மாஸ் ஆஃப் யுரேஷியா அண்ட் கொலைடல் வித் இட்ஸ். இப்போ 50 million years ago தான் வந்து இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா யுரேஷியாவோட போயிட்டு ஜாயிண்ட் ஆச்சு. ஆஸ் இந்தியா புஷ்ட் அகைன்ஸ்ட் யுரேஷியா த லேண்ட் பிட்வீன் தெம் கிரம்ப் அண்ட் ரோஸ் அப் ஜஸ்ட் லைக் ஹவு கார்பெட் wrinkle when it is push it. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும்போது தான் வந்து என்னாச்சுன்னா புஷ் பண்ணி தான் ஒரு கார்பரேட் wrinkle. ஆனால் எப்படி வந்துட்டு நம்ம கார்பரேட்டை எடுத்து போடும் போது ஒரு wrinkle சுருக்கம் வந்ததுன்னா கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு wrinkle வந்து தான் வந்துட்டு ஹிமாலயாஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. That's how the might Himalayan mountain were formed. அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு கார்ப்பரேட்டில் நம்ம தூக்கி போடும்போது
ஒரு சுருக்கம் வரும். அந்த மாதிரி வந்து ஒரு புஷ்னால் வந்த ஒரு wrinkle மாதிரி தான் வந்து ரைஸ் ஆனது ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. அமேசிங், இந்தியா இஸ் ஸ்டில் புஷ்ஷிங் இன்டு ஏஷியா டுவோர்ட்ஸ் வெரி ஸ்லோ பட் 5 சென்டிமீட்டர் ஈச் இயர். ஆமாம், இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஏஷியாவை கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ ஆனால் ரொம்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக புஷ் பண்ணுது. ஆனாலும் ஒவ்வொரு இயர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் வந்து புஷ் பண்ணுது. which is much slower than the rate of your hair growth. இது வந்து உங்களுடைய ஹேர் growth ஆகிறதோட இந்த ரேட் வந்து கொஞ்சம் கம்மி தான் சொல்கிறாங்க. At which this means the Himalayas are still growing taller, just a tiny bit each year, about 5 millimeter, but over the millennium that adds up 5 meters. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இன்னமும் வந்து ஹிமாலயாவை வந்து வளர வச்சுட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் டைனி பிட்டு, சின்ன பிட்டாக தான் வந்து வளர வச்சுட்டு இருக்குது. 1 இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மில்லிமீட்டர் தான் வந்து வளருது. ஆனால் மில்லினியம் இயர்ஸ் ஆகும்போது இது வந்து 5 மீட்டர்ஸ் அளவுக்கு ஹிமாலயாஸ் வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமைனிங் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.